Hello friends, welcome to NithishFamily. 40 day Intermittent weight loss challenge 27th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிதிஷ் அப்பாவோட weight என்ன அப்படின்றது பார்த்தறலாம். இன்னைக்கு அவங்களோட weight 82.100 கிராம் காமிக்குது. சோ நேத்து ஒரு குளறுபடியான weight காமிச்சதுனால அதை எதையுமே நாங்க எடுத்துக்கல. இன்னைக்கு எடுத்துக்க weight அப்படின்னு 82.100 கிராம். சோ இன்னைக்கு நிதிஷ் அப்பாவோட weight 82.100 கிராமையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். சரி வாங்க இன்னைக்கு vlog என்னன்னு பார்க்கலாம். காலையிலே இன்னைக்கு நிதிஷ் அப்பா சைக்கிளிங் அப்படின்றது 1 hour ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 1 hour சைக்கிளிங் அப்படின்றது அவங்களுக்கு 394 கலோரி பேன் பண்ணியிருக்காங்க. 15 கிலோமீட்டர் கிட்ட அவங்க சைக்கிளிங் போயிருக்காங்க. வெளியே வாக்கிங்கோ சைக்கிளிங்கோ ஜாக்கிங் எனி ஒன் நம்ம மார்னிங்கில் போகிறது அப்படின்றது அந்த சுத்தமான காற்றும் மெயினாக டிராஃபிக் இருக்கிற இடத்துல போகாதீங்க. கொஞ்சம் மரம் செடி கொடி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த சுத்தமான காற்று நம்மளுக்கு வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபேட் பேர்னிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் 9 மணிக்கு நிதிஷ் அப்பா எடுக்கிறது பழைய சோறு தண்ணி ப்ளஸ் தயிர் ஊற்றி எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சமாக சாதமும் எடுத்துக்கிட்டாங்க. பட் என்னென்னா கொஞ்சம் வீடியோ எடுக்க மறந்ததுனால ஒரு சின்ன கிளாஸில் தண்ணி மட்டும் மீதி இருந்ததை அப்படியே காமிச்சிருக்காங்க. பழைய சாதம் நேற்றே போட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா காலையில் பழைய சாதம் நிதிஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கும் பழைய சாதம் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 11 மணிக்கு நான் எடுத்துக்கிட்டது அப்படின்றது ஆரஞ்சு பழ ஜூஸும் அதுக்கப்புறம் 50 கிராம் முளைக்கட்டின பச்சை பயிர் தான் எடுத்தேன். ஏன்னா எந்திரிச்சதே இன்னைக்கு நான் லேட்டாக தான் எந்திரிச்சான். ஸோ எந்திரிச்ச டயத்தை வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் என்ன ரீசன் அப்படின்றதோட. ஸோ காலையில் நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது அப்படின்றது ஆரஞ்சு ஜூஸும் பச்சை பயிர் முளைக்கட்டினது 50 கிராம் எடுத்துக்கிட்டேன். எந்த விதமான சுகரை ஆட் பண்ணாதீங்க ஜூஸில். காலையில் பழைய சோறு கஞ்சி குடிச்சு ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு ஒரு 11:30க்கு நிதிஷ் அப்பா ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட கலோரி ஃபில் பண்ணல. 500 கலோரி பேன் பண்ணணும் இல்லையா, அது கம்மியாக தான் இருந்தது, ஒரு 100 கலோரி கிட்ட. அதனால அவங்க எக்ஸசைஸ் தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்கிப்பிங் பண்ணாங்க, ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் பண்ணாங்க. அதே நேரத்தில் இன்னைக்குரிய அப்டமன் ஒர்க் அவுட்டும் ஒரு 1/2 hour கிட்ட பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது, பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 31 நிமிஷத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட கலோரி பேனிங் அப்படின்றது 170 கலோரி பேன் பண்ணியிருக்காங்க அவங்க. மத்தியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 12 ஆகுது. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் பண்ணேன். நான் வெஜிடபிள் நிறையா போட்டு கேரட், பீன்ஸு, குடமிளகா, முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் முட்டை சேர்த்துக்கல. எனக்கு மட்டும் ஒரு 150 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். பன்னீர் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கீரை 100 கிராம் அளவுக்கு பொரியல் எடுத்திருக்கேன். ஸோ நிதிஷ் அப்பாவும் எல்லாருமே கூட சேர்ந்து 12 மணிக்கு சாப்பிட 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேணும்னு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. இது 150 கிராம் தான். கீரை பொரியல் 120 கிராம். அதுக்கப்புறம் இது பன்னீர் ஒரு 75 கிராம் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ மத்தியான சாப்பாடாக நாங்கள் எடுக்கிறது இதுதான். ஸோ ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் இதுலேயுமே நான் ஒன்று கடலெண்ணெய் சேர்ப்பேன், இல்லைனா நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவேன். ஆயில் கம்மியாக, காய்கள் நிறையா போட்டு ரைஸ் கம்மியாக எடுக்கும்போது உங்களுக்கு வீட்டில் எதுவாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் ஏறாது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள். ஸோ மத்தியான சாப்பாடு அப்படின்றது இதுதான். சாயந்தரம் வெளியே சைக்கிள் சர்வீஸ் கூட்டிருந்தோம், போய் வாங்குறதுக்காக போயிருந்தோம். வரும்போது ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்தோம். இது டெண்டர் கோகோனட் ட்ராகன் ஃப்ரூட்டும் சேர்ந்து. இது பைனாப்பிள் வித் இளநீ. ஸோ ஷேர் பண்ணி 3 பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறது தான் 2 ஜூஸையுமேவும். இதுதான் இவங்களுக்கு அப்படின்றது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். கண்டிப்பாக நான் ஜூஸ் குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாகிறதுனால வேறு எதுவும் எடுக்காமல் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ்க்கு ஜூஸ் மட்டும் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 hours சைக்கிள் ஓட்ட போயிடுவேன். 2 ஜூஸ் வாங்கியிருந்தோம். ஒன்று ட்ராகன் ஜூஸும் இன்னொன்று பைனாப்பிள் ஜூஸ் வாங்கியிருந்தோம். பைனாப்பிள் சூப்பராக இருக்குது. ட்ராகன் ஒரு மாதிரியா எனக்கு டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராகன் ஃப்ரூட் ட்ரை பண்ணுறேன். நிதிஷ் அப்பா ஓகோ சூப்பராக இருக்கும், வாங்கி குடி அப்படியான்னாரு. பட் எனக்கு பிடிக்கவே இல்லை. அழகா இளநீல நொங்கு சூப்பராக இருந்தது. அது மாதிரி மேங்கோ சூப்பராக இருந்தது. ஸ்ட்ராபெரியும் சூப்பராக இருந்தது. இது மாதிரி பைனாப்பிள் செம்ம டேஸ்ட். நிதிஷ் பைனாப்பிளை பிடிங்கிட்டான். எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என் தலையில் கட்டி விட்டுட்டான். நம்ம ஊருக்கு தேவையில்லாத ஃபுட் இதெல்லாம் வேற ஊரில் விளையிறது, எதுக்கு நம்ம ஊரில் கொண்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. நம்ம ஊர் மாம்பழம் மாதிரியோ பைனாப்பிள் மாதிரியோ பப்பாளி பழம் மாதிரியோ எதுவுமே வராதுங்க. மெயினாக பலாப்பழம் எப்படா சீசன் வரும்னு உட்காந்துருக்கேன். மதுரைக்கு போனால் நல்லா வெடிச்ச பலாப்பழமாக வாங்கி நானும் என் தம்பி பையன் மட்டுமே ஒரு பழம் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு நாங்களாம் பிரியர்கள் கிடையாது. நம்ம ஊர் பலா வாழை மாதிரி வேறு எந்த நாட்டிலையும் கிடைக்காதுங்க. டேஸ்ட்டு உண்மையிலே சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழங்கள் ஒரு ஃபேமஸாக இருக்கும். நம்ம தான் தின்றது வேறு ஐட்டம் தான் ஃபேமஸாக சொல்கிறோம். சாத்தூரில் வெள்ளரிக்காய் சூப்பராக இருக்கும். அது மாதிரி பொள்ளாச்சியில் இளநீ, அந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே இளநீ பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, அதுவும் அந்த டேஸ்ட் வரவே வராது. மதுரையில் பாலமேடு கொய்யா மாதிரி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொய்யாப்பழம். ஒவ்வொரு ஊர்லேயும் அதே மாதிரி தான் பலாப்பழத்துக்கு எந்த ஊர் சொல்லுவாங்க? பலாப்பழத்துக்கு எந்த ஊர் ஃபேமஸாக சொல்லுவாங்க?
சாரி, பலாப்பழ பண்ருட்டி எனக்கு தெரியாது, பேர் மறந்து போச்சு. பழங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் தான் நல்லா ஃபேமஸ்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஊருமேவும் ஒவ்வொரு பழத்துக்கு. பட் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒவ்வொரு ஊர்ல எது எது பிரியாணி ஃபேமஸ், எது தின்றது ஃபேமஸ், ரொம்ப அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. சரிங்க, கஷ்டப்பட்டு இந்த ஜூஸ் குடிக்கணும். நான் நிதிஷ்வா கடைசி மேலே எடுத்துக்கிறது எனக்கு பழம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால உப்புக்கல்ல தான் ஒரு 100 கிராம் கிட்ட எடுத்துருக்காங்க. முதல்ல 50 கிராம் எடுத்து சாப்பிட்டாங்க, திருப்பி ஒரு 50 கிராம் எடுத்து நான் இன்னைக்கு உப்புக்கலையே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால 100 கிராம் கிட்ட உப்புக்கல்லை தான் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க அவங்க. லாஸ்டா நிதிஷப்பா எடுத்துக்கிறது உப்புக்கல்லை தான் எடுத்திருக்காங்க. சாயந்தரத்துக்கு நான் சைக்கிளிங் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சைக்கிளிங் போயிருக்கேன். ஒரு பெரிய ஊரை சுற்றி வந்தேன்னா அதனால எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு வீட்டு வந்து சேர்றதுக்கு. பட் ஆனால் நான் ரிஸ்காக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா சாயந்தரம் கொஞ்சம் ஜூஸ் வேறு குடிச்சிட்டு போயிட்டேன். ஸோ இன்னொன்று, நான் இன்னைக்கு ஃபுட்டு அப்படின்றதே எடுக்க ஆரம்பிச்சதே 11 மணிக்கு தான் எடுக்க ஆரம்பித்தேன். 11லேருந்து ஒரு 12-2 மணி வரைக்கும் எடுத்ததுனால எனக்கு அந்த பசியோ டயர்டோ இன்னைக்கு இல்லை. ஸோ அதனால கிட்டத்தட்ட நான் 2 மணி நேரம் சைக்கிளிங் பண்ணேன். என்னோட கலோரி பேனிங் அப்படின்றது 536 கலோரி வந்து நான் பேன் பண்ணியிருக்கேன். 25 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா அதுக்காக தான் இந்த மெயின் ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுறது. நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கோம் என்ன ஏதுன்னு பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா. பட் என்ன, நான் வீடியோ தான் எடுக்கல. இன்னைக்கு லாஸ்டா எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி வந்து 7:30 ஆகுது. நிதிஷப்பாவும் நானும் எடுத்துக்கிறோம். எனக்கும் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரியா நெஞ்சு கடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. என்னன்னா கடைசியில வந்து உப்பு கலர் இல்லையா, அது சாப்பிட்டாங்க ஒரு 50 கிராமுக்கு. அது அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதனால எனக்கும் வேணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு கிளாஸ், எனக்கு ஒரு கிளாஸ். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கிறது நாங்கள் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறோம். எவ்வளோ சூடாக எடுத்து குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக எடுத்து குடிங்க. அல்சர் இருக்குக்கா எனக்கு அவ்வளோ சூடாக எடுத்து குடிக்க முடியல அப்படின்னா மிதமான சூட்டில் எடுத்து குடிச்சுக்கோங்க. எதுவுமே குடிக்க முடியல, இந்த மாதிரி ஐட்டங்கள் குடிச்சா எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து இந்த வரைக்கும் கப்பன்னு எரியுது அப்படின்றவங்க சுடுதண்ணி குடிங்க. சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 45 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ சூடாக தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக தண்ணி குடிங்க. அதுவே உங்களுக்கு வந்து இந்த ப்ளோட்டிங் வர்றது, கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. சாப்பாடு சாப்பிட்டு 45 நிமிஷத்துக்கு எந்த தண்ணியும் குடிக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் 45 இல்லை 1 மணி நேரம் கழிச்சு ஹாட் வாட்டர் எடுத்து குடிங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னைக்கு வந்து நான் மார்னிங்ல எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல. ஏன்னா நேற்று செம்ம டயர்டு, சாப்பாடு சாப்பிடாம அது ரொம்ப டயர்டா இருந்தது. நேற்று வீடியோ இங்க நின்று பேசும்போது என்ன பேசுனேன்னு கூட எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு செம்ம டயர்டு இருந்தது. நான் படுக்கும்போது கூட வீடியோ எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் படுக்கிறது 11:30 ஆயிடுச்சு. நேற்று படுக்கும்போது நான் நிதிஷப்பாட சொல்லிட்டே படுத்துட்டேன். ராத்திரிக்கு காலைல எழுந்துச்சு இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, என்னை எழுப்பாதீங்க, நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு எனக்கு தூங்க விட்டுருங்க அப்படின்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 10:30க்கு தான் எந்திரிச்சேன் நான். அந்த அளவுக்கு அந்த டயர்டு, வெயில் வேற 2 நாளா சனி ஞாயிறு வேற அலைச்சல். என்னால வெளியே தான் சனிக்கிழமையும் சரி ஞாயிற்றுக்கிழமை சரி வெளியில அலைச்சல் ஜாஸ்தியா இருந்ததுனால பயங்கர டயர்டா இருந்தது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து தூக்கம் தான் நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 மணி நேரம் நான் தூங்குவேன். இந்த தூங்கி எந்திரிச்சிட்டு அது அப்படின்னா நான் பயங்கர பிஸ்கா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவேன். சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால ராத்திரியே வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் நான் தூங்கினேன்னா திருப்பி எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால அந்த டயர்ல வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். காலைல சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை, எனக்கு தூக்கம் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அந்த டயர்னஸ் போகணும் அப்படின்றதுனால வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு நான் சொல்லிட்டு படுத்துட்டேன். ஸோ காலைல எழுந்திரிச்சு மணி பார்க்கும்போது 10:30 நானாக தான் எழுந்திரிச்சேன். நிதிஷப்பா என்னை எழுப்பவே இல்லை. இந்த மாதிரி எனக்கு எப்பயா வந்திருக்கு 3 மாசத்துக்கூட ரொம்ப டயர்டா இருந்தேன் அப்படின்னா அந்த தூக்கம் தான் எனக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கும். ஒரு லேடிஸ் வந்து தூக்கம் வரலக்கா மனசுல கவலையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்பீங்க. எல்லாம் எனக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. எதையா பத்தி நான் கவலைன்னு இல்லை, வேற எந்த ஒரு விஷயமா இருந்தா கூட வீடியோ எடிட் பண்ணல, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நான் நினைச்சிட்டேன்னா எனக்கு ராத்திரிக்கு தூக்கம் வராது. ஆனா ஒரு சில நாள் வந்து ஓவர் அலைச்சல், ஓவர் வேலை இருக்கு, நம்ம உடம்புக்குன்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நான் எக்ஸ்ட்ரீம்ல வேலை செஞ்சுட்டேன்னா இப்படிதான் என்ன அறியாமையே நான் டயர்ட் ஆயிடுவேன். மைண்டும் சரி, மனசும் சரி, உடம்பும் சரி ரொம்ப டயர்டாயிரும். அந்த சமயத்துல நான் தர்ற ஒரே ரிலீஃப் அப்படின்றது தூக்கம் தான். உண்மையில எனக்கு இவ்வளோ பிரிஸ்கா இருக்கு. இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சைக்கிளிங் போயிட்டு வந்தேன். இந்த 10 மணி நேரம் அதிகமா தூங்குனது. அந்த தூக்கம் வந்து அவ்வளோ ஒரு ரிலீஃப், என்ன ஒரு சுறுசுறுப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் எழுந்து கடகடன்னு நான் என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல இருந்து வெயிட் லாஸ் அப்படின்னா சரிவிகித சத்துக்களை உணவு எடுத்துக்கிறதும் சரி, கரெக்டா எக்ஸசைஸ் பண்றதும் சரி, கரெக்டான அளவுல தண்ணி குடிக்கிறதும் சரி, நம்ம மைண்டை தேவையில்லாம குழப்பாம ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கணும். அதே நேரத்துல தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளுக்கு தூக்கம் வரல அப்படின்னா வெயிட் கெயின் தான் ஆகும். ஸோ ஒரு சிலர் வந்து ரொம்ப டயர்டானீங்க, இல்லை யார் மேலேயே ரொம்ப கோவமா இருக்கு, எனக்கே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா தூங்கி எந்திரிங்க, எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களோட டெய்லி லைஃப்பை ஒரு ரொட்டீனுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு என்னோட டயட் அண்ட் எக்ஸசைஸை நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனால் சூரிய நமஸ்காரம் பண்ணலை, எனக்கு காலையில் லேட்டாக தான் இருந்துச்சேன். நான் நாளைக்கு பண்ணணும். இன்னைக்கு குறியதை சேர்த்து நாளைக்கு பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக நாளைக்கு பண்ணுவேன். ஸோ நீங்களும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.